வணக்கம் நண்பர்களே. ஆண்களுக்கு குதிரை பழம் தரக்கூடிய இயற்கை உணவுகள்ல ஒன்றுதான் சின்ன வெங்காயம். நம்ம வீடுகள்ல தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண சின்ன வெங்காயம் பலவிதமான நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. பல நூற்றாண்டு காலமாகவே சித்த மருத்துவம் மற்றும் பாரம்பரிய உணவு முறையில சின்ன வெங்காயம் உடல் வலிமை, இரத்த ஓட்டம், செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பல நன்மைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. சிலர் சின்ன வெங்காயம் ஆண்மையை பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் கூறுவார்கள். ஆனா உண்மையில என்ன, எந்த அளவிற்கு அறிவியல் ஆதாரம் சொல்லுது, எப்படி சாப்பிட்டால் நல்லது, யாரெல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை தவிர்க்கணும், ஸோ எந்த முறையில சரியான முறையில சாப்பிட்றது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தில் காணக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, விட்டமின் B6, போலேட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன், மேங்கனீஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், குவார்சடைன், சல்ஃபர் காம்பவுண்ட். இந்த சல்ஃபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சேர்மங்க தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. ஸோ வெங்காயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கக்கூடியதே இந்த சல்ஃபர் காம்பவுண்ட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். ஸோ சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் முதல்ல பார்த்துடலாம். ஆண்களுக்கு தேவையான உடனடியாக அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. நல்ல ரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறதுக்கும் உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. ஸோ இதனால உடல் சோர்வு குறையும், உடல் உற்சாகம் அதிகரிக்கும். ஸோ நல்ல ஒரு சீரான ரத்த ஓட்டத்துக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவார்சடைன் ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் உடலுக்கு இருந்துச்சுன்னா உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். இதனால உடல் சோர்வு குறையும், தசைகளுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக செயல்படும். ஸோ ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. ஸோ தலையிலிருந்து கால் பத வரைக்கும் சீராக ரத்த ஓட்டம் இயங்குனா நல்ல ஒரு உடல் நிலை கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரும் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சில ஆய்வுகள் இல்லைங்க, பல ஆய்வுகளே சொல்லுது, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் LTL அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுறதாக கூறப்படுது. அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. ஸோ இதயத்தை சுற்றி கெட்ட கொழுப்பு இருந்தால் என்ன ஆகும், மாரடைப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்ல. ஸோ அதை எல்லாத்தையுமே இதயம் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. இதில் அதிக அளவில் விட்டமின் சி மற்றும் சல்ஃபர் காம்பவுண்ட் இருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வருபவர்களுக்கு சத்தான உணவு கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதனாலதான் காய்ச்சல் டைம்ல கூட ரசம் வச்சு கொடுப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இந்த ரசத்துல நிறைய சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு இதெல்லாத்தையும் போட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும், இம்யூனிட்டி பவர் உடலுக்கு அதிகமாக கிடைச்சு நம்மளுக்கு விரைவிலே நம்ம உடல் நலம் குணமாயிரும். ஸோ அதனால தான் அதை கொடுக்குறாங்க. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை சிறப்பாக இயங்குறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் அப்புறம் ப்ரோபயாட்டிக் நார்ச்சத்து கிடைக்கிறதுக்கும் பயன்படுது. நல்ல குடல் பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. அடுத்து ஆறாவது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுறதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கிறது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்க கூறப்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் இது மருந்துக்கு மாற்றாக இல்லாமல் இதை ஒரு உணவாக அவங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுது. அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுது, வெங்காயம் எலும்புகளுடைய அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடும் என்று கூறப்படுது. குறிப்பா வயது அதிகரிக்க
அதிகரிக்க அதிகரிக்க எலும்புகள்ல சில பிரச்சனைகள் ஏற்படும். எலும்பு தேய்மானம், ஸோ எலும்பு அரிப்பு நோய் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சிறந்த உணவா இருக்குது அப்படின்னு கூறப்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய அந்த குவார்செட்டின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அலர்ஜி காரணமா தான் சிலருக்கு வந்து மூட்டுகளை சுத்தி வலி வீக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் பொழுது மூட்டுகள் வெளியில இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எல்லாமே குறையும். வலி வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மூட்டு வலியும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து 9வது நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு வெங்காயம் வந்து வெங்காயத்துல வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுதுங்க. இதனால தோல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் முடி வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ நம்மளே நிறைய விளம்பரங்கள்ல பார்த்துருப்போம், வெங்காயம் சேர்த்த ஷாம்பு வந்திருக்குது, உங்க முடிக்கு போடுங்க நல்லா முடி வளரும்னு சொல்லி நிறைய விளம்பரம் வந்திருக்குது. ஸோ எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, வெங்காயத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துனால முடி வளர்றதுக்கு அது ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம என்ன பண்ணலாமா, இதுக்கு வந்து வெங்காயத்தை நம்ம உணவுல நம்ம இன்டேக்கா எடுத்துக்கலாம். ஸோ இன்டேக்கா எடுக்கும் போதும் முடி வந்து வளர்றதுக்கு அது ஊக்குவிக்கும். ஸோ அதனால வெங்காயத்தை நீங்க தினமும் எடுத்துக்கிறது கூட ரொம்பவே நல்லது. தினமும் நீங்க சிறிதளவு பச்சை வெங்காயத்தை சாப்பிடலாம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. உடலுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின் B6, பொட்டாசியம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு, சக்திகள் உற்பத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்களுடைய கடினமா வேலை செய்வாங்க. ஸோ கடினமா வேலை செய்கிறவங்க எப்படின்னா, விவசாயிகள் வந்து வெயில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அவங்களுடைய உடல் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும். அந்த டைம்ல அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பழைய சாதமும் சின்ன வெங்காயம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் ஒரு எனர்ஜி ஃபுட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அது எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இது ஏழைகளுடைய உணவு அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் புறக்கணிக்கிறார்கள். அது கிடையவே கிடையாது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து சின்ன வெங்காயத்தை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பயன்படுத்தலாம். ஸோ எப்படி இதை சரியான முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெத்தட் நம்ம காலை உணவோடு 5லிருந்து 7 சின்ன வெங்காயம் வரைக்கும் நம்ம பச்சையாகவே எடுத்துக்கிடலாம். நார்மலாக ஒரு 5 வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும். சின்ன சின்னதாக ஒரு 5 சின்ன வெங்காயம் தோல்களை நீக்கிட்டு நீங்கள் காலை உணவில், இப்போ நீங்கள் கூழ் குடிக்கிறீங்க அப்படின்னா கூழில் போட்டு குடிக்கலாம், இல்லை பழைய சாதம் சாப்பிட்றீங்கன்னா பழைய சாதத்தில் போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா, நான் காலை உணவில் இட்லி தோசை தாங்க சாப்பிடுவேன், பழைய சாதம் பழைய கஞ்சிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க தயிர் எடுத்துக்கிறவங்களா, காலையில் பழைய சாதத்தை இட்லி தோசையை எடுத்துக்கிறேங்க. எடுத்து முடிச்சுட்டு 1 கப் தயிர் எடுத்துக்கிறேங்க. 1 கப் தயிரில் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நீங்கள் அந்த 1 கப் தயிரை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிடலாம். இல்லைன்னா அடுத்து வந்து நீங்கள் காலையில் செய்யக்கூடிய டிஃபனுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்து சட்னி செய்யலாம். ஸோ நீங்கள் வெங்காய சட்னி அதிகமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ அதில் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கலாம். சாம்பார், ரசம், குழம்பு, பொரியல் அப்படின்னு வெங்காயத்தில் அதிகமாக சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை மோர் நான் குடிப்பேன் அப்படின்னா மோர் குடும்பம் வெங்காயம் போட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். சாலட் வடிவிலையும் வெறுமனையே வெங்காயத்தை போட்டு சாப்பிடலாம். சிலர்லாம் தேன் கூட வெங்காயம் சாப்பிடுவாங்க. இது வந்து சில பாரம்பரிய முறைகளில் இருக்குது. சின்ன வெங்காயம் ப்ளஸ் தேன் பயன்படுத்துறது ரொம்பவுமே ஒரு பிரபலமானது. ஸோ இதையுமே நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் தேன் ப்ளஸ் வெங்காயம் எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக நம்ம சாப்பிட முயற்சி செய்யணும். இப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும். ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து சொல்லலை, அதை சொல்லிக்கிறேன். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஒரு நாளைக்கு பொதுவாக 5 வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. நல்லதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், செரிமான கோளாறுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலே போதும். யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இது எடுக்கணும்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க நீங்கள் சின்ன வெங்காயத்தை தவிர்க்கிறது நல்லது, பச்சையாக சாப்பிட்றத. அடுத்து வந்து குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க அவங்களும் தவிர்க்கிறது
தவிர்க்கிறது நல்லது. வெங்காயம் சிலருக்கு அலர்ஜியா இருக்கும், அவங்களும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஆண்களுக்கு சிறந்த உணவு சேர்க்கையை பார்த்துடலாம். வெங்காயத்து கூட இன்னமும் சில உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சின்ன வெங்காயத்து கூட பூண்டு, முருங்கைக்கீரை, முட்டை, பாதாம், வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், எள்ளு, பால், இது எல்லாமே நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் வந்து கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதுக்காக நிறைய மருந்து மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்றாங்க. நம்மளுடைய இயற்கையான உணவுகளை உண்டு நீங்க இயற்கையா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம உடலுக்கு. ஸோ இயற்கையான உணவுகள் நிறைய இருக்குது ஸ்டாமினா பவருக்காக. ஸோ அந்த உணவுகளை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டாவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, ஒரே ஒரு உணவு மட்டும் ஆண்மை பவரை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த உணவு கூட நீங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா ஆண்மை பவர் அதிகரிக்கும். ஸோ நீங்க நம்ம பார்த்த இந்த உணவோட சேர்த்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2 to 3 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உடலுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க நடைப்பயிற்சியாவது ஒரு நாளைக்கு 20 to 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். அடுத்து வந்து தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. அதுக்கப்புறம் சத்தான உணவுகள், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள், யோகா, மூச்சு பயிற்சி இது மாதிரி செய்யுங்க. புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதலை தவிருங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நம்ம பார்த்த சின்ன வெங்காயத்தையும் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து நம்ம சொன்ன இந்த ஆரோக்கியமான டிப்ஸ், தூக்கம், தண்ணி, உடற்பயிற்சி, உணவு முறை, இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்டாமினா பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.